அப்படி இல்லைங்க, குழந்தை இல்லைன்னு வச்சுக்க, உங்க மனைவிக்கு நான் பிள்ளை கொடுக்க முடியாது. ஏன், எனக்கு 3 பிள்ளை இருக்கிறது. சரி கேளுங்க, 3 பிள்ளை இருக்குது. பேரு வத்தையன், தொத்தையன், குட்டையன். அப்ப குட்டையா இருக்கிறவங்க மட்டமா இருக்கிறவங்க பேரு குட்டையா, குட்டையா, தொத்தையா, தொத்தையா அப்படி ஏத்திர நிப்பா. பத்தையா, பத்தையா இப்படி இருப்பான். இப்படி பாடி கட்டா, இப்படி பாடி கட்டா, பாடி கட்டா இருக்கிறவங்களுக்கு பத்தையா, பத்தையா. கண்ணங்கரியாரு கிடைப்பாங்க, அவங்களுக்கு வெள்ளைக்கு அந்த பிள்ளையில ஒரு பிள்ளையோட தானமா தத்து தருவா மந்திரியாரு மகாராஜா. அப்படியே நீ உன் மனம் எதைக்கு இருந்தால் மகாராஜாவுக்கு நம்ம பிள்ளை கொடுக்கலாம் என்று மகனதைக்கு நீ கொடுத்தாலும் இவ்வளவு குழந்தை வர வழி நல்லா இருப்பான். விவரம் தெரிய வரைக்கும். ஆமா ஆமா, காலைக்கு கை தப்பிட்டு போட்டாலும் அது எங்க பார்க்கும், அது காட்டலாம் பார்க்கும். விவரம் தெரிஞ்ச பிற்பாடு ஆமா, நம்ம வந்து விட்டுக்குள்ள உங்க அரசாங்கத்துல நான் இருக்க முடியாது அப்படின்னு ஓட்டமும் போதும். ஓஹோ, அப்படிங்கிறீங்க. அப்ப யாரையும் விடுங்க, புள்ளெல்லாம் விடுங்க, நடக்கட்டும். கும்பிடாத கோவில் இல்லை, கும்பிடாத கோவில் இல்லை, குளிக்காத குளம் இல்லை, குளிக்காத குளம் இல்லை, சாபமோ ஒன்றுமே புரியவில்லை. நேரிட்டு நேர்ந்து போச்சு. இப்போது என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ணணுப்ப? இதுவரை தேவர்களை இம்சை செய்யாத இருந்த ஏன் நமக்கு ஒரு குழந்தை இருந்தா இந்த நாட்டை ஆள்வதற்கும் அவர்களுடைய சாபம் நம்மளுக்கு பறிச்சு விடுமே. அப்படி என்று ஆமா, இதுவரை குழந்தை இருந்தால் நமக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு. இதுவரை குழந்தை இல்ல, இருநாள் குழந்தை இருக்க போதா, இருக்க போகுதா? காலம் முடிஞ்சு போச்சு, இதுவரை இருக்க போது நமக்கு. அதனால ஆமா, தேவர்கள் மும்மூர்த்தி தேவர்களை பிடித்து செய்தா மார்க்கால் நாட்டை விட்டு ஓட்டு நம்ம கண்டிப்பா. அதனால ஆமா, தேவியாகிய வேத வழி அழைத்து தேவியா வேலை சொன்ன தேவையான்னு சொல்லியா? தேவையா பொண்டாட்டு நான் என்னத்தை கண்டேன், படிக்காதவையா நீ படிச்சவையா? நான் இந்த செட்ல 5000 வரும் போரு, நீ ஒன்றே ஒரு மாடா நிற்கிறாய்ப்பா. மாடாதான் நிற்கிறேன், என்ன பண்றது அப்புறம்? காரியத்தில் தான் கண்டா இருக்கா. ஆமா, நீங்க எப்படி இருந்தாலும் இப்படி இருந்தா 8 அடி தான் பாக்குறீங்க. பாக்கலாம் வேணாமாது புறத்தை சுற்றிட்டு போட்டீங்கன்னா. ஆமா ஆமா, எங்கேயாவது நிலம் வாங்கலாம். ஆமா, நான் நடத்ததாக கிட்ட ஓடுறேன் முடியாதுங்கிற எந்த வடா என் பொண்டாட்டி சின்ன என் பொண்டாட்டி கையில கொடுத்துட்டு ஏன் சின்ன உங்க கையில கொடுத்து திருத்திட்டு போதும் சொல்றேன். புடிச்சிருக்கா? ஏன் சின்ன கணக்கு பொண்டாட்டி கொடுத்தா இங்க வருவாளா? காஜ மாசம் 13ஆம் தேதியா என் புத்திய பிஜில போட்டேன். சொல்லு, மனைவி அழைத்து ஒரு வார்த்தை சொல்லு வண்டிக்கு போறவன் கட்டிக்கு போறவன் சண்டைக்கு போறவன் 3 பேர் வந்தா தான் நிலைமை. வீட்டு வந்தா இப்ப நம்ம இங்க ஆடுறோம் நம்ம இங்க ஆடுறோம். நம்ம ஆடுறோம், நம்ம பொண்டாட்டி எவன் ஆடுறானோ பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டி அங்க இருக்காங்க, ஓ பொண்டாட்டி அங்க இருப்பான். மனிதனுக்கு ஒரு எல்லத்தை வாங்கி கண்டிப்பா நாம ஊருக்கு அவன் ஊருக்கு நம்ம வந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஊரை வந்திருக்கோம். கண்டிப்பா எவன் நம்ம ஊருக்கு போறோம்னு உருப்படியா பார்த்தோம். காலப்படி அவன் யாருக்கு தெரியும்? உயிர் போடுது. கண்டிப்பா என்னன்னா ஆட்டாட்டம் இருக்கும். நீ அதனால பேசாத எனக்கா ஆமா பல வார்த்தைகள் பேச வேண்டும். வேலை தர்பா Thank you.
உலகமோ 7 தீவு. உலகமோ 7 தீவு. 7 தீவிலே நம்ம தீவோ நாவலந்தீவு. நாவலந்தீவு. நாவலந்தீவில் அடங்கப்பட்ட தேசங்களோ 56. 56 தேசத்திலே சரி ஒரு பிரிவான தேசமோ விதர்பாபுரி பட்டணம். விதர்பாபுரி பட்டணம். விதர்பாபுரி பட்டணத்தை சரி சமத்தோடு பரிபாலனை செய்து வரக்கூடிய யாரு? ஆமா என்னும் பதியாக மன்னவர் விதண்டாசூரன். அரக்க குலத்துக்கு தலைவனான என் பதியாக மன்னவர் விதண்டாசூரன். உங்க வீட்டுக்காரரா? ஆமா விதண்டாசூரனா? ஆமா ஆமா. இப்ப ஒரு ஆள் வந்து இப்படி மெலிசா வந்தாரு, செக்க செவேருன்னு இப்படி மெலிசா இல்ல உயரமா வந்தாரு. அவரை உங்க வீட்டுக்காரர் பேசிவிடாதா? உடம்பு நல்ல வெளியே வந்து அவரை உங்க வீட்டுக்காரரு? ஆமா. சரி அவரை வச்சு எப்படி சமாளிக்கிறா? அப்படி அவரை திருமணம் செய்து என் பேரோ வேதவல்லி. உன் பேர் வேதவல்லியா? அவரு பேரு விதண்டாசூரன். உன் பேரு வேதவல்லி. ஆமா. விதர்பாபுரி பட்டணம். சரி நாங்களும் அரக்க குலத்துல சேர்ந்தவங்க. புரியுதா? அப்படி இருக்க அண்ணவரை மாலையிட்டு எத்தனை வருஷங்கள் ஆகிச்சு. எங்களுக்கு நாட்டிலே குறைவில்லை, பண்டத்திலே குறைவில்லை. ஒரே ஒரு குறை இருக்கு. ஆமா என்ன குறை? நான் என்ன சொல்வேன்? என்ன நடக்குதையே? ஒரு நாடு நகரம் இருந்து எத்தனை ஜென்மங்கள் இருந்தாலும் எத்தனை பொருள்கள் இருந்தாலும் சரிதான், சேம பூமி இருந்தாலும் சரிதான். ஆமா சாமி, ஒரு அவங்களுக்கு இருக்க வேண்டிய செல்வமே குழந்தை செல்வம் தான். அப்படி என்ன குழந்தை இல்ல பாவி என்று ஒரு மேல வரவங்கெல்லாம் எப்படி எப்படி பேசுவாங்க?
என்ன போல ஒரு பெண்ணா இருக்கிறவங்க பாவம் பாவம் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போறவங்க நான் எதிர்த்தாப்புல வந்தா ஒரு வீட்டுல ஒரு காரியம் நடக்குதுன்னா என்ன பார்த்தா எப்படி பேசுவாங்க இவளை பார்த்துட்டு போனா நமக்கு நல்ல காரியம் நடக்கும் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட தலை என் தலையில அன்னைக்கே எழுதி விட்டான். முன் ஜென்மத்துல 7 கோடி பாவம் செய்தவர்கள் தான் திருமணமாக இருப்பார்களாம். திருமணமே அதிலே 3 கோடி பாவம் செய்தவர்கள் தான் புள்ள பாக்கி இருக்காதான். இப்போ புள்ள இல்லையா? புள்ள கூட இல்ல. இப்ப அதான் ஐடியா. சரி உன் உடம்புக்கு என்ன கேட்டு உனக்கு புள்ள வள்ளி கேட்டீங்க ஊருக்கு போய் புய்து கலக்குறேன் அப்படி இல்ல. அப்பண்ணா உங்க வீட்டுக்காரே ஆள் சரியில்லை பண்ணா என்ன மாதிரி ஆள் எனக்கு பொண்ணு அரிக்கவடி எனக்கு புள்ள இல்ல வாசமாடி எனக்கு புள்ள இருந்தா கொல்லி வைப்ப எனக்கு பொண்ணு இருந்தா தண்ணி எடுப்ப எனக்கு ஒரு புள்ள இல்ல நம்ம பொழுது தவிக்கிறப்ப இன்னைக்கு பொண்ணல் வர நீங்க சாரப்ப நீ ஐவா நான் இருக்கேன் பக்கத்துல இருக்கப்படி எனக்கு தம்பி இல்ல பாடு அம்மா எனக்கு தம்பி இருந்தா தான் ஒரு தங்க இருந்தா எனக்கு சொல்லிக்கோ ஐயோ அம்மா எடுத்துக்கிட்டு புள்ள பாராட்டுக்கு போனாலும் சாமிக்கு கோரட்டுக்கு போனாலும் நீங்க பாராட்டு உள்ளவங்க ஏய் அம்மா தம்பி நீங்க கோரட்டு உள்ளவங்க குறையாத பாரில்ல உன்னை குனிய வச்சு கஷ்டமா கவலையா அழுதுகிட்டு இருக்கா சஞ்சாரத்தை எடுத்துக்கிட்டு ஐயோ சஞ்சாரத்தை எடுத்துக்கிட்டு நீ சர்க்காருக்கு போன ஆடா நீ சஞ்சாரத்தை எடுத்துக்கிட்டு நீ சர்க்காருக்கு போன ஆடா அந்த சர்க்காரில உள்ளவங்க சஞ்சாரத்தை கப்பாரில்ல
உன்னை சாட்சி வச்சு எனக்கு 8 சுட்டு கோட்டை உண்டு. ஒரு குழந்தை நான் குமரி படிக்கிறப்ப மந்திரியார உனக்கு புண்ணிய நான் என்ன பண்ணுவேன் மந்திரியார இந்த வயசுக்கு ஆண்டாண்டு பார்த்தாலும் ஆண்டவர் வர போறது இல்ல. கிடையாது. நம்ம அழுது புரண்டாலும் சரிதான். ஏம்மா அழுவுற அப்படின்னு நம்ம குழந்தை இருந்ததுன்னா நீ எத்தனை சாமி வேண்டிய நீ எத்தனை எனக்கு நான் இருக்கம்மா நீ அழுவாதம்மான்னு சொல்லுவேன். நீ எத்தனை சாமி வேண்டிய சாமி அவனை புள்ள கொடுக்க போகுது ஆம்பளை சரி யாரு என்ன பண்ண விடு மன்னவருக்கு நான் ஒரு குழந்தையாகவும் எனக்கு அவர் ஒரு குழந்தையாகவும் இந்த 12 வருஷ காலமாவே நாங்க காலத்தை கழித்து விட்டு புள்ள மக்கள். ஆமா உங்க வீட்டுக்காரருக்கு டாயில் போயிடுச்சா? நான் என்ன சஞ்சலத்தில் பேசி சரி விடு நீ எதுக்கு அங்க போக சரி வேணா விடு 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 அதோட விடு இருந்தாலும் இருக்கட்டும். நம்மளுடைய என்னுடைய காரணம் இதே போல நான் புலம்பி அழுதன்னு சொல்லி வழியாக மன்னர் இடத்தில் சொல்ல வேண்டாம். ஏதோ காரணம் தெரியவில்லை. இன்றைய தரத்தில் யார் அறுத்தா தெரியுமா? அசையுள்ள என் மன்னர் ஏதோ காரணம் தெரியவில்லை. சரி மதியாக மன்னவர் என்று அழைத்திருக்கிறார். அந்த புறத்தில் சென்று தேவியாளாகிய வேதவள்ளி வந்திருப்பதாக தெரிவித்து வைப்போம். அதுக்கு என்ன ஐயா சுவாமி நம்ம பொண்டாட்டி வந்துக்கிட்டுங்க. அப்படி போடுறான் ராஜா. நம்ம பொண்டாட்டி வந்துக்கிட்டு நீயும் நான் சோடியா தாலிக்கு போட்ட மாதிரி எனக்கு ஒருத்தது சோடியா தாலி போட்டோமா? என்ன சோடியா தாலி போட்டா? ஏன் பொண்டாட்டியா போக பொண்டாட்டியா? ஐயோ நம்ம பொண்டாட்டி வந்துருக்குங்க. நம்ம பொண்டாட்டியா கூட்டு வேண்டாம் ரசமும் வேண்டாம். என்ன இப்ப தப்பு? நம்ம பொண்டாட்டி சொல்லக்கூடாது. நம்ம பொண்ணு சொல்லக்கூடாது. நம்ம காடு ஓ நம்ம காடு நம்ம மோட்டர் நம்ம மோட்டரு நம்ம காடு நம்ம காடு இதெல்லாம் சொல்லலாம். நம்ம சொல்லலாம். ஆமா பொண்டாட்டி சேர் பட்ட போடக்கூடாது. ஐயா சாமி அது யாரமான ஐயா சாமி செத்து எங்க ஊர்ல 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. உங்க ஊர்ல? ஆமா. போனா போதுப்பா. ஐயா அப்பா ஐயா உங்க பொண்டாட்டிங்க நான் என்ன பண்றது? சீமெண்ட் கடையில சீமெண்ட் பாட்டு பாருங்க. அதை ஊட்ட முடியுமா? தட்ட முடியுமா? சரியா இருக்கும். எனக்கு அந்த பக்கம் வேண்டாம். எங்க நெஞ்சில தட்டு ஐயா நீங்க மகாராஜா மஞ்சு இது வரையும் எனக்கு தப்பா கொன்றா போய் தொலை போ. ஒன்னால என்ன அடி வயசு ஆகிறேன் இருப்ப மர மாட்டேன் உடம்புக்கு என்ன கேப்பா சுவாமி ஐயா என்ன
வேதவில்லை உங்களுடைய வாதாரம் இந்த கமலங்களுக்கு மல்லிகை முல்லை இருவாச்சி கோங்கு மந்தார பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய பல வகையான மலர்களை கொண்டு வந்து உங்கள் பாதத்தை பன்னிரால்களை பட்டால் அடிதோட்டி கொண்டு வந்த மலரை குவிலாக வைத்து கோடி சரணம் ஐயா.